குருவுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்தும்? இப்போ குருவுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். புனர்பூசம், அடுத்தது வந்து விசாகம், புரட்டாதி. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த குருவுடைய நட்சத்திரங்களில் இந்த கடைசி பாதம், அதாவது மொத்தம் 4 பாதங்களில் வந்து கடைசி பாதம் மட்டும் அடுத்த ராசியில் போய் விழுந்துடும். ஏன்னா அப்போது குருவுடைய நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 2 ராசியாக இருப்பீங்க. 2 ராசிகளை கலந்து இருக்கும். சில பேருக்கு டவுட் கூட வரும். அதில் மிதுனம், கடகம், அதில் புனர்பூசம். இந்த பக்கம் வந்து துலாம், விருச்சிகம், அது வந்து விசாகம். அடுத்தது மீனம் அண்ட் கும்பம், கும்பம் அண்ட் மீனம், அது வந்து புரட்டாதி. அப்போ கடைசி பாதம் மட்டும் அந்த லாஸ்ட் ராசியில் போய் விழுந்துடும். இப்போது பொதுவாக இந்த 6 ராசிகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ மிதுனம் கடகத்துக்கு ஃபேவரான குரு, மிதுனத்துக்கு சுப விரயங்கள். அடுத்தது நம்ம எடுத்தோம்னா துலாம் விருச்சிகத்துக்கு ஃபேவரான குரு. துலாமுக்கு நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா 8ல் குரு, துலாத்துக்கு மறையது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். கும்பம், மீனம், இதுக்கு குரு 4 இல்லை 3, ரெண்டுத்துக்குமே ரொம்ப ஃபேவராக இல்லை. அப்போ அடிப்படையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இந்த நட்சத்திரங்களில் ஜனனம் எடுத்துட்டீங்க. நீங்கள் பிறக்கும் போதே குருதசையில் தான் வாழ்ந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு குழந்தையாக ஜனனம் எடுக்கும் பொழுதே குருதசையில் நீங்கள் உங்கள் பிறப்பு. மொத்த குருதசை 16 வருஷம். நீங்கள் ஒரு வேளை புனர்பூசம் மிதுனத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 12 வருஷமோ இல்லை 13 வருஷமோ வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வெறும் 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் தான் நீங்கள் வந்து குருதசையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 9 இயர்ஸ் குருதசையை நீங்கள் ஒரு 9 வயது வரைக்கும் அனுபவிச்சிங்கன்னு எடுத்துப்போம். அதுக்கடுத்து சனிதசை ஆரம்பிச்சிடும். 9லேருந்து சனிதசை, அது கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் போகும். அப்போது ஒரு தோராயமாக நியர்பை 30 உங்களுக்கு சனிதசை. அப்புறம் புதன் மகாதசை ஒரு 17 வருஷம், அப்புறம் கேது தசை 7 வருஷம், அப்புறம் சுக்கிரதசை 20 வருஷம். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, புனர்பூசம், விசாகம், புரட்டாதியில் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தையிலேயே குருதசையை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்போ குருதசை என்பது அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாளில் அதோடு உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது 120 வயதில் தான் வரும். அப்போ 120 வயது வரைக்கும் நம்ம வந்து ஆயுளோடு இருந்தோம்னா அதை பற்றி சந்திக்கலாம்.